அப்பா தேவனே, அப்பா எங்களை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த தேவனே, தள்ளாடி நாளில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து எனக்கு ஒன்றும் தெரியாம ஊர் சுற்றி எத்தனையோ பிரச்சனைகள் தாண்டவமாடி கொண்டிருக்கிற காலகட்டத்திலே என்ன செய்வது, எப்படி தவிர்ப்பது, எப்படி இந்த பிள்ளைகளை காப்பாற்றுவது, எப்படி என் மனைவியை காப்பாற்றுவது என்று தவித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே என் தேவாதி தேவன் சேலையூர் என்ற இடத்திலே என்னுடைய இரவு பொழுதிலே பயங்கர வெளிச்சத்துல என்னை ஒரு வெளிச்சத்துல என் பின்னே வா என்று அழைத்த தேவனே, நீ யார் என்று கூட அறியாத இந்த நேரத்திலே என்னை தூக்கி எடுத்தேனே ஆண்டவரை சோதரிக்கிறோம். என் குடும்பத்தை தாங்கினேன். என் போன்ற பல பேர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்மை அறியாமல் இருக்கிற தேவனே, அந்த அத்தனை மக்களும் உம்மை அறிய வேண்டும். நீ உண்மையான தேவன் என்று உணர வேண்டும். அப்பா, நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் முழுவதும் சொன்ன போல அதே போல எத்தனையோ ஜனங்கள், ஏழை ஜனங்களே, நீங்க ஜாதி மதம் எதுவும் இல்லாத அளவுக்கு நீர் எல்லாரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறீர். அப்பா, உன்னுடைய ஆதிக்கத்துல நீர் என்ன சட்ட திட்டம் அந்த காலத்துல கொண்டு வந்தீரோ அதே தான் பார்த்து பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள். இன்றும் கிமு கிபி அதை எவனாலையும் தடுக்க முடியாத ஆண்டவரை நீரே செய்தீர். ஆண்டவர் நீரே ராஜா, நீரே தேவன், நீரே எங்கள் தகப்பன். அதே போல எல்லா மக்களையும் இந்த 4வது வருஷத்துல இந்த சபையில ஒரு 2000 பேர் வரக்கூடிய சபையாக பெருக வேண்டும் என்று நான் ஆவலோடு உண்மை வேண்டி துதித்து கேட்டுக்கொள்கிறேன். அவரே வா சோதரமானவரே, உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே. உண்மை நோக்கி துதிக்கிறோம் கர்த்தாவே. உண்மையே நம்பி இருக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எடுத்த காரியங்களை, இந்த பாஸ்டர் எடுத்த காரியங்களை, எல்லா காரியங்களிலும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாதபடி, தங்குதடை இல்லாதபடி அவர்கள் உதவியா இருந்து நல்ல ஒரு பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்து இந்த சபையை பெருக எனக்கு ஆசையா இருக்கிறது ஆண்டவரே. நான் முதல்ல மேடை ஏறி இருக்கிறேன். அப்பா, என்ன பேசுறதுன்னே தெரியல, எப்படி பேசுறதுன்னு தெரியல. எங்க பையன் போட சொல்றான், அப்பா பார்த்து பேசுங்கப்பா, திடீர்னு பேசணும்னு சொல்லுவாருப்பான்னு சொன்னான். ஆனா எனக்கு என்ன செய்யறது தப்பு. மக்களே, நீங்க எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு எடுக்கிற முடிவு தான் ஒவ்வொருத்தரும் 5 ஆத்மாக்கள் மூலம் என்ன போல எத்தனையோ பேர் விவரம் தெரியாம இருக்காங்க. அத்தனை மக்களையும் நம்ம கொண்டு வரணும். எல்லாரும் நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்பணும். உண்மையான தேவனை நம்ம உருவாக்கணும். அவருடைய செய்யணும், எல்லாரும் சொல்லணும். ஆண்டவரே பாவங்களோ நன்றி சோதரம். ஆண்டவரே உங்களுக்கு நப்படான கூடிய நன்றி தகப்பனே. நன்றி தாத்தா. நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. ஐயா உண்மை செய்ய வாங்க. ஆண்டு இந்த 3 ஆண்டுகளும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா தேவன் 3 வருஷமாக நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா இருந்தது ஒரு வனாந்திரமான இடம். இங்கே மூங்கில் தோப்புலாம் இருந்தது. ஆனாலும் இந்த இடத்துல தேவன் இந்த சபையை கொடுத்து அதை வருடந்தோறும் தேவன் கட்டி கொண்டே வருகிறார். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 24:60 நீ கோடாய் கோடியாய் பெருகுவாய் என்ற அந்த வாக்குத்தத்தம் இந்த நாளிலே இந்த சபையில நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் நமக்குள்ள பலிக்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தம் நமக்குள் பலிக்கலைன்னா நம்ம கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒவ்வொரு வருடமும் தேவன் நல்லா ஒரு இதுவாக நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நாளிலும் சுற்றி காம்பவுண்டு போடக்கூடிய கிருபையை தேவன் கொடுத்தார். இதற்காக சில தேவ ஊழியர்கள் உதவி செய்தார்கள். அதற்காக அவங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் தேவன் இந்த 3வது வருடத்திலிருந்து 4வது வருடத்துக்குள் நம்ம கடந்து போகிறோம். இந்த புதிய அபிஷேகம், புதிய கிருபைகளை கொடுத்து தேவன் வழி நடத்துவார். ஒரே நான் சரணத்தை பாருங்கள். நன்றி சொல்லி பாடிடுவேன் நன்மைகளின் நாயகனை, எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்தீரே. எல்லையில்லா கிருபையால் என்னை காத்து வந்தவரே. நன்றி சொல்லி பாடிடுவேன் நன்மைகளின் நாயகனை, எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்தீரே.
எல்லையில்லா கிருபையா என்னை காத்து வந்தவரே. கையிலையும் ஒண்ணும் இல்ல, பையிலையும் ஒண்ணும் இல்ல, ஆனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமே. அனுதினம் உங்க தயவு எனக்கு வேண்டுமே. கையிலையும் ஒண்ணும் இல்ல, பையிலையும் ஒண்ணும் இல்ல, ஆனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமே. அனுதினம் உங்க தயவு எனக்கு வேண்டுமே. நன்றி சொல்லி பாடிடுவேன் நன்மைகளின் நாயகரை, எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்தீரே. எல்லையில்லா கிருபையால் என்னை காத்து வந்தவரே. கண்ணிருந்தும் குருடனாய் அலைந்து திரிந்தேனே, கர்த்தர் உம்மை அறியாமல் வாழ்ந்து வந்தேனே. கண்ணிருந்தும் குருடனாய் அலைந்து திரிந்தேனே, கர்த்தர் உம்மை அறியாமல் வாழ்ந்து வந்தேனே. கல்வாரி ரத்தத்தினால் சொந்தமாக்கி கொண்டவரே, கல்வாரி ரத்தத்தினால் சொந்தமாக்கி கொண்டவரே. கண்மலையின் தேனினால் என்னை திருப்தியாக்கினீரே, கண்மலையின் தேனினால் என்னை திருப்தியாக்கினீரே. கையிலையும் ஒன்றுமில்ல, பையிலையும் ஒன்றுமில்ல, ஆனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமே. அனுதினம் உங்க தயவு எனக்கு வேண்டுமே. இந்த 3 வருடமாய் தேவன் ஜெபமணியோடு எங்களை ஒன்று கூட்டி சேர்த்து இந்த ஊழியத்தில் எங்களை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நாளிலும் தேவன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் அனுதினமும் நம்மளை நடத்தி வருகிறார். பாருங்க எவ்வளோ கஷ்டங்கள், அதாவது மனுஷீக வல்லமைகள் எல்லாவற்றையும் தேவன் ஐயாவோடு கூட இருந்து எல்லாவற்றையும் முறியடித்து இந்த நாளிலும் இந்த 3வது வருடத்திற்குள்ளிருந்து 4வது வருடத்தை காணும்படியாக தேவன் இந்த ஆலயத்தில் சிறப்பாக நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒரே ஒரு நேற்று பார்த்தீங்கன்னா 2 நாள் ஐயா பாஸ்டிங் ப்ரேயர் பண்ணாங்க. நேற்று நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் உன்னை திரளாய் நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். பாருங்க, ஒவ்வொரு வருடத்திலும் தேவன் அந்த பெருக்கத்தை கொடுக்கிறார். அந்த பெருக்கத்தை நமக்கு இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு லாபம் வரணும். அப்போ அந்த லாபம் வரலன்னா பிஸ்னஸ் சரியில்லைன்னு அர்த்தம். அதே போல தான் தேவன் இந்த ஆலயத்தில் தேவன் நிறைய ஐயா மங்கள்ராஜ் ஐயா வந்திருக்காங்க. அவங்க சில காணிக்கைகள் கொடுத்து இந்த காமன் போட முடியாது உதவி செய்தாங்க. அதுக்கு பிசப்பையா உறுதுணையாக இருந்து அதை பேசி எல்லாம் முடிவு பண்ணாங்க. இன்னும் சில காரியங்கள் இந்த பூசை வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் தேவன் அதை முடிச்சு கொடுக்கணும். கர்த்தர் இதுக்காக உதவி செய்வாராக. நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்கள் உள்ளத்தில் பிறந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் என்ன பேச சுத்தமாக இருக்கிறீரோ ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, அடியேன் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே எங்கள் செவிகளை திறந்து ஆண்டவரே எங்கள் இருதயமான பலைகளை எழுதி வைத்துக் கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். என் தேவன் நீங்கள் பரத்திலிருந்து ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. எங்கள் ஊழியத்தில் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை தேவன் செய்ய போறாங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த இடத்துல நம்ம வெட்கப்படுறோமோ அந்த இடத்துல தான் நம்ம கர்த்தரை உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி. இந்த 3 ஆண்டுகளை கர்த்தர் நிறைவு செய்து 4வது ஆண்டுல அநேக ஜெபிக்கிற ஆத்துமாக்களையும் தாங்குகிற ஆத்துமாக்களையும் போஷிக்கிற ஆத்துமாக்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 3 ஆண்டுகளையும் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தில் ஜெபிக்கும் போதும் ஒவ்வொரு இடத்துல ஜெபிக்கும் போதும் கர்த்தர் எங்களை போஷித்து ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா.
இந்த 4வது ஆண்டிலையும் கர்த்ததாமே மகிமையானவர்களை கர்த்தர் நம்முடைய சபைக்கும் நம்முடைய சபை விசுவாச குடும்பங்களுக்கும் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படட்டும். இப்போது நம்ம இடத்துல பிஷப் ஐயா வந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம ஐயாவை கரங்களை தட்டி பேசலாம், வரவேற்போம். ஐயா அவங்களோட பேசுவாங்க. பேசலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என்னோடு கூட இணைந்து பேசும்படியாக குரல் சரியில்லாததுனால என் கூட இன்னொருவர் பேசுவாங்க. இந்த நிகழ்ச்சி என்னுடைய வெளிநாடுகளில் உள்ள நண்பர்களுக்கு இந்த செய்தி போக இருப்பதனால் அவர்களுக்கு இந்த ஆங்கிலத்தில் நம்முடைய ரெவரண்ட் செல்வமணி டேவிட் செல்வமணி ஐயா அவர்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் பேசலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லும். வீயான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை உண்டாக்கினவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சத்தமாய் சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Almighty God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. All the glory and honor goes to Him alone. தேவாதி தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். God of God is in our midst. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த பாஸ்டர் ஜெபமணி அவர்களுக்கும் பாஸ்டர் கிட்டா அவர்களுக்கும் சபையார் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். I really thank the Pastor Jebamani and Mrs. Gifta for inviting me to preach in this gracious occasion, and also I thank the church members also in the name of the Lord Jesus Christ. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். I really give you greetings of the Christmas to all the church members. இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு சிறப்பான ஒன்று. Really, this Christmas is a special occasion to us. இந்த நாளில் தேவன் நம்மை பலமாய் ஆசீர்வதிக்க போகிறார். God is going to bestow His blessings bountifully amongst us. வெளியே இருக்கிற எல்லாரும் உள்ள வந்துருங்க. I really invite you who are outside. If we have some space, you are most welcome to இன்னும் come inside. அநேகர் வருவாங்க, அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். If you come inside, the people come late can be seated outside. ஆண்டவருடைய பிறந்த நாளை நாம் சந்தோஷமாக கொண்டாட We are போகிறோம். celebrating the birth of the Lord Jesus Christ happily. உங்க மொபைல் எல்லாம் சைலண்ட் பண்ணிருங்க. So if you have a mobile, just put it in a silent. நாம் தேவனை பணிந்து கொள்ள வேண்டும். We are just going to worship our Lord. பிரியமானவர்களே, Many beloved people, ஆண்டவருக்கு பயந்து இருந்தால் if you fear God, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். surely He is going to bless you. மேன்மைப்படுத்துவார். Surely He is going to lift you. சங்கீதம் 34:9 சொல்லுகிறது, Psalms 34:9 says, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. those who fear upon the God will lack உங்களுக்கு nothing. குறைவில்லாமல் இருக்கும்படி நான் சொல்லுகிறேன். You will lack nothing. பக்கத்துல யார்கிட்டயும் பேசிட்டு இருக்க வேண்டாம். Please do not talk to your neighbors who are மொபைல் sitting வந்தா here. பேச வேண்டாம். If you get a call, just put it in a silent. கர்த்தர் நம்மோடு பேசிக் God கொண்டிருக்கிறார். is going speaking to நாம் us. ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். Now we are talking with God. நமக்கு மத்தியிலே தேவனுடைய அன்பு பிரசன்னம் இருக்கிறது. God's presence is in our midst. இதை சுற்றிலும் தேவனுடைய தூதர்கள் இருக்கிறார்கள். The God servant of angels are surrounding us. வானமண்டலத்தின் கிரியைகள் எல்லாம் அகற்றப்பட்டு இருக்கிறது. All the things which are above all also broken. வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. The heaven is open. தேவன் நம்முடைய மத்தியிலே அசைவாடிக் கொண்டிருக்கிறார். God's presence is moving in our midst. உங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ள தேவ தூதர்கள் இங்கே உலாவிக் கொண்டு கர்த்தரை துதித்துக் The கொண்டிருக்கிறார்கள். angel of God is amongst us, and they are just moving here and there, and they are praising God. நாம் தெய்வ பயத்தோடு So காணப்படுவோமாக. let us have the fear of God trembling. இந்த நேரத்துல நம்ம முக்கியமா ஆண்டவருடைய வசனத்தை கேட்கணும். Now we are going to hear the word of God, which is very important. 3 ஆண்டுகளை முடித்திருக்கிறோம். We have completed 3 years in this church. அநேக கண்ணீரின் ஜெபம்,
you have wept and prayed. அநேக பிரயாசம், You have taken lot of efforts அநேக கஷ்டத்தின் மத்தியிலே among many problems. ஆண்டவர் இந்த சபையை கட்டி இருக்கிறார். God enabled us to construct this church இதற்கு முக்கிய ஜெபம் because the main important is through the prayer. நம்முடைய செனட் ஆஃப் வேர்ல்ட் பைபிள் பிஷப் கவுன்சிலுடைய ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள் Now I am going to just invite Synod of God's Servant Prayer Fellowship General Secretary. அவர்கள் இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் மங்கள்ராஜ் ஐயா அவர்கள் அதிக பாரம் எடுத்து இதற்காக ஜெபித்திருக்கிறார்கள். Evangelist Mangalraj Sellam Dr. Ayya, he really took lot of efforts and he prayed for this church. ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. He was always inquiring how the process is going on. மரத்தடியில் சபை நடக்கிறது என்று சொன்னபோது Because the church was under the tree worshipping. அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். He was really shocked. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த சர்ச் ஆலயத்தை கட்டி 3 ஆண்டுகள் நடத்தி சென்றார். But God enabled us to construct the church for the past 3 years. 4வது ஆண்டிலே கர்த்தர் Now we have entered into the 4th year. ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். God has brought us to the 4th year. அதோடு கூட இன்றைக்கு ஐயா அவருடைய துணைவியார் டாக்டர் சார்லி அவர்கள் வந்திருக்கிறாங்க. சார்லி மங்கள்ராஜ் ஐயா Dr. Charlie Mangalraj also came along with him. 2 பேருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை I மனதார really give the தெரிவிக்கிறோம். greetings, Christmas greetings to them. பிரியமானவர்களே, My dear beloved servants people, ஜெபிக்கிறவர்கள் முக்கியம். the prayer warriors are important. அதற்காக பிரயாசப்படுகிறவர்கள் முக்கியம். Those who take the efforts, the people are very important. நீங்க கொடுக்கிற 10 ரூபாய் 5 ரூபாய் 100 ரூபாய் காணிக்கையில தான் அந்த சபை கட்டப்பட்டு இருக்கிறது. Even if you are given 5 rupees or 10 rupees through your offering, the church was built. வெளிநாட்டிலிருந்து பெரிய பெரிய பணம் இதுக்கு கிடைக்கவில்லை. We did not get any help from abroad. கண்ணீரின் ஜெபத்தின் மத்தியிலே காகத்தை அனுப்பினார். Just through the weeping of prayer, God enabled us and He sent the crow to construct this church. பின்னி அவர்கள் உதவி செய்தார்கள். Pastor Finney also helped. அதே மாதிரி அநேக பரிசுத்தவான்கள் உதவி செய்தார்கள். Many holy servants of God helped to construct this church. மங்கள்ராஜ் ஐயா அவர்கள் உதவி செய்தார்கள். Mangalraj Ayya also helped. சார்லி அம்மா உதவி செய்தார்கள். Mrs. Mangalraj also helped. இரவும் பகலும் கிப்டா அவர்களும் ஜெபமணி அவர்களும் போராடி ஜெபித்து இதற்காக உழைத்தார்கள். The day and night, Pastor Jabamani and Mrs. Gipta, they prayed and they really tried and many things to construct this church. பரிசுத்த தேவ பிள்ளைகள் இதுல அநேக பொறுப்படுத்தி வேலை செய்தீர்கள். The many people or the servants, they really took in charge to construct this church. இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு 4ஆம் ஆண்டு இந்த துவக்க ஆண்டு விழாவில் நாம் வந்திருக்கிறோம். The kingdom of God is progressing for the past 3 years and we have entered into this 4th year. கரங்களை தட்டி கர்த்தரை So let us all மகிமைப்படுத்துவோம். clap our hands and glorify our God. ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். God's presence is in our midst. தேவன் நம்முடைய மத்தியிலே வெளிப்படுகிறார். God's presence is a He is in our midst. யாரும் எழுந்து போக கூடாது. Please do not move away from this place. கடைசில என் ஆத்துமாவை சொல்ற வரைக்கும் யாரும் எழுந்து வெளியே போக கூடாது. Until we give the benediction, please do not go to your homes. அன்பான வேண்டுகோள். That is my loving request. நாம ஜெபிக்க போகிறோம். We are going to pray. சபைக்காக நம்முடைய எதிர்கால தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிப்புக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பயத்தோடு அவரை பார்த்து நாம் ஆராதிக்க வேண்டும். Many souls should come to the saving knowledge of the Lord Jesus Christ for the church and for many other things, and also for the future we are going to pray. தேவன் பெரியவராய் இருக்கிறார். God is really very big amongst us. தேவன் பெரியவராய் இருக்கிறார். God is really a great God. அவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே பலத்த காரியம் செய்ய He போகிறார். is going to do many wonders in our midst. எத்தனை பேர் நான் சந்தோஷமா இருக்கீங்க? How many of you are happy this morning? கரங்களை தட்டி கர்த்தரை Let us மகிமைப்படுத்துவோம். all clap our hands and glorify God. கரங்களை தட்டி கர்த்தரை Let us all மகிமைப்படுத்துவோம். clap our hands and glorify God. பிரியமானவர்களே, My dear beloved இது people, முக்கியமான ஜெப கூட்டம். this is a really important prayer meeting. கிறிஸ்துமஸ் ஆசீர்வாத ஆராதனை. This is a Christmas blessing worship service. எங்களுக்கு ஆசீர்வாதம். This is a great blessing to us. வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதம். This is a great blessing to you all who are come வந்திருக்கிற together. எல்லாருக்கும் ஆசீர்வாதம். This is a great blessing to each and every one of சோசியல் you. மீடியாவுல பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம். My dear people who are watching this program in the YouTube and the social media, you are going to be blessed. Facebookல வாட்ஸ்அப்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம். Those who are watching this program in the WhatsApp and through the Facebook, you are going to be blessed. இன்ஸ்டாகிராம்ல ட்ரூ காட்
டிவில பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம். Instagram and True God TV, the people who are viewing this program, you are going to be இந்த blessed. நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் தேவன் சாபத்தை நீக்கி ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். Those who are watching this program, whether you are personally or to the social media, God is going to remove all the curses and He is going to bless மற்ற you. கூட்டங்களைப் போல இது சாதாரணமானதல்ல. This is not just an ordinary meeting like the other meetings. என் ஆண்டவர் மத்தியிலே இருக்கிறார். God's presence is in our midst. ஒவ்வொரு முறையும் வரும்போது அவர் சொல்லுகிறார், Whenever we come together, He always promises, என் மகிமையை காண்பாய், you will see my glory. நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், You will be greatly blessed. மேன்மேலும் பலப்படுவாய். You will be thriving more and more. தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை செய்து முடிப்பார். What God says, surely He will accomplish it. தேவன் சொல்லி செய்யாதிருக்கிறவர் அல்ல. Whatever He says, He will do it. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை Let us all clap மகிமைப்படுத்துவோம். our hands and glorify our Lord. இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். God is born. அவருடைய பிறப்பை நாம் கொண்டாட வேண்டும். We are celebrating His birthday. அவருடைய பிறப்பை நாம் கொண்டாட வேண்டும். We have to celebrate His birthday. அவருடைய பிறப்பை நாம் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு துதித்து ஆராதிக்க வேண்டும். And together with oneness, unitedly, we have to worship and glorify His birthday. இடையர்கள் ஆடு மேய்க்கிறவர்கள் இயேசுவை ஆராதித்தார்கள். The shepherds were praising and worshiping God. தேவதூதர்கள் ஆராதித்தார்கள். The angels were worshiping God. மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் வான சாஸ்திரிகள் ஸ்தோத்திரம் பொன்னை வெள்ளை போலத்தை தூபவர்க்கத்தை கொடுத்து ஆராதித்தார்கள். In Matthew chapter 2, the people who came from the east, the Magi, they were worshiping God by giving the gold and the frankincense and the other thing. வாசியுங்கள் மத்தேயு 2:11. Matthew chapter 2 verses 11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து வான சாஸ்திரிகள் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து The Magi who entered to this house, பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு பிள்ளையாகிய இயேசுவையும் அதை பெற்றெடுத்த பரிசுத்த மரியாதையும் அவர்கள் கண்டார்கள். they just saw the child Jesus and also the Mary. வானத்திலே நட்சத்திரம் அவர்களை நடத்தி கொண்டு வந்தது. The star was guiding them. பிரியமானவர்களே, My dear beloved people, வாசியுங்கள். சாஸ்தாங்கமாய் விழுந்து என்ன செய்தார்கள்? சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள். they just fall. தேவனை ஆராதித்தார்கள். They were worshiping. தேவனை பணிந்து கொண்டார்கள். They were kneeling down and worshiping தேவனுக்கு God. பயந்தார்கள். They were fearing God. தேவனை பார்த்தார்கள். They saw God. சாஷ்டாங்கமாய் தரையிலே விழுந்து They ஆராதித்தார்கள். just fall into the floor and worship God. ஆராதித்தவர்கள் யார்? Who are the people who worship God? ஆராதனை செய்த அந்த ஆட்கள் யார்? Who are the ones who worship God? வான சாஸ்திரிகள், They are the people from the east. விஞ்ஞானிகள், They are Magi. படித்தவர்கள், They are brilliant people. They are scholars. உலகத்தை தெரிந்தவர்கள், They know what is in the world. முழு உலகத்தையும் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிற ஆராய்ச்சியாளர்கள். They were just investigating the world. நன்றாய் கவனியுங்கள். They are just நம்முடைய watching. தெய்வம் சாதாரணமானவர் அல்ல. Our God is not an ordinary God. ஆராதிக்கத்தக்கவர். He is the one who is truly has to be எவ்வளவு worshipped. பெரிய படிப்பை படித்திருந்தாலும் அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். Even if you are a scholar and you have to worship Him. அவருக்கு முன்பதாக நாம் எல்லாரும் ஒன்றுதான். Before Him we are all equal. அவர் எல்லாருக்கும் அவருக்கு நம்ம பிள்ளைகள். Everybody is a child of God. ஆராதித்தது மட்டுமல்ல, Not only they worshipped God, அடுத்து என்ன செய்தார்கள்? what they did? அதை பணிந்து கொண்டு பணிந்து கொண்டார்கள். தங்கள் பொக்கிஷங்களை திறந்து அவர்கள் தங்கள் பொக்கிஷங்களை திறந்தார்கள். They opened the treasures. திறந்து பொன்னையும் பொன்னை எடுத்து ஆண்டவருக்கு They கொடுத்தார்கள். gave the gift of God as a gold. அடுத்து தூபரத்னத்தையும் தூப வர்க்கத்தை எடுத்து ஆண்டவருக்கு கொடுத்தார்கள். They gave the incense. வெள்ளை பழத்தையும் வெள்ளை போலத்தை எடுத்து ஆண்டவருக்கு கொடுத்தார்கள். They gave the gift as a myrrh. நன்றாய் கவனியுங்கள். Will you please listen to me carefully? 3 காணிக்கை கொடுத்தார்கள். They gave 3 offerings. கிறிஸ்துமஸ் நாளில் 3 காணிக்கை கொடுத்தார்கள். Either during of Christmas they gave 3 offerings. நாம் தேவனுக்கு 3 காணிக்கை கொடுக்க வேண்டும். We have to give 3 offerings during the Christmas. இது முப்பது விழா. இது முப்பது விழா. Because this is a 3 festival. இது முப்பது விழா.
This is a three festival. எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் விழா மட்டும்தான். For some people, only one Christmas. நமக்கு கிறிஸ்துமஸ் விழா, But we have a Christmas festival. பிள்ளைகள் பிரதிஷ்டை விழா. We also have a child dedication service. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆமா, 4ஆம் ஆண்டு விழா. But we also have an anniversary of 4th year. இதே தேதியில தான் இந்த சபையை நம்ம திறந்தோம். In the same day, we inaugurated this church. அதனால இது விசேஷமானது. That's why this is a special occasion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. Clap our hands. Praise the Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Let us praise God. இந்த சர்ச் திறக்கும் போது பேனர் போட்டோம். When the church was inaugurated, we put the banner. இதே டேட்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி இதை கட்டி முடித்து இதுல சர்ச் திறக்கும் போது பேனர் போட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். Before 3 years, the same day, when we constructed this church, when we did the inauguration, we put the banner and we celebrated and worshiped. அதற்கு பின்பு Afterwards, நம்முடைய தேவ ஊழியர்கள் ஐக்கிய கூட்டம் ஊழியர்கள் கூட்டங்கள் நடந்துச்சு. God's servant prayer, pastors fellowship were conducted this year. 70 போதகர்கள் பாஸ்டர்மார் எல்லா இடத்துல இருந்து வந்தாங்க. From each and every corner, 70 pastors came together. இதுல அன்றைக்கு ஊழியர் கூட்டம் நடந்தது. Pastors meeting was conducted. அன்றைக்கு 15 மெடிக்கல் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து எல்லாருக்கும் மருத்துவ திட்டம் செய்து எல்லாருக்கும் உதவி செய்தார்கள். We also had a medical camp. 15 doctors came and they gave the medicines and they died. தேவன் பலத்த அற்புதம் செய்தார். God did many miracles on that particular day. அன்றைக்கு இதுல பேனர் போட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். On that particular day, we put the banner and we glorified God. 3 ஆண்டு முடிந்து After 3 years, இன்றைக்கு நம்ம தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறோம். now we are praising and thanking God. 3 ஆண்டு முடிந்து After 3 years, இந்த 30 விழா சிறப்பாக நடக்கிறது. the 3 festivals are celebrating in a special way. இடையில 2 ஆண்டுக்கு நம்ம ஐயா என்னை கூப்பிட மறந்துட்டாரு. For the past 2 years, your pastor forgot me. பரவாயில்ல, ஆனா It's okay. இந்த ஆண்டை கர்த்தர் சிறப்பாக மாற்றினார். But this year, God made it as a special occasion. 3வது பேனர் வச்சிருக்கிறோம். We are keeping the 3rd banner. எப்பமெல்லாம் நம்ம பேனர் வைக்கிறோமோ, Whenever we are keeping the banner, அப்பமெல்லாம் நம்ம வெற்றி கொடி ஏந்துகிறோம். we are having a Jagawan this year. ஜெயம் எடுக்கிறோம். We always have a victory. சாத்தானின் பல்லை உடைக்கிறோம். We are crushing the teeth of தேவனை Satan. கொண்டாடுகிறோம். We are celebrating our Lord. இது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். This is a Christmas celebration. இது ஹாப்பி கிறிஸ்துமஸ். This is a happy Christmas. இது மகிழ்ச்சியை தரும் இயேசுவின் பிறந்த நாள். This is a happy and joyous birthday of the Jesus Christ. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறோம்? How many of you are happy in this life? அல்லேலூயா சொல்லுவோம். Let us all say hallelujah. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Let us shout and say hallelujah. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Let us all say hallelujah. கரங்களை சத்தமா தட்டுவோம். Let us clap our hands and இன்னும் say சத்தமா கரங்களை தட்டுவோம். let us clap your hands. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லுவோம். Just say ஹாப்பி கிறிஸ்துமஸ். neighbor. ஹாப்பி சத்தமா சொல்லுங்க. Just say hallelujah. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க. You are not at all laughing. கவலைப்படாதீங்க. Don't be worried. கவலைப்படாதீங்க. Just do not be worried. இதுக்கு பிறகு நீங்க அதிசயத்தை பாப்பீங்க. After this service, you are going to see many miracles. இன்னும் அதிசயத்தை காண்பீர்கள். You will see many wonders. உங்கள் வாழ்க்கையின் மேன்மையை கர்த்தர் கூட்டுவார். Surely God is going to lift you in your life. 30லிருந்து 60ஆக உயர்த்தினவர். After 30, 60-fold. 100ஆக மாற்றினவர். God 100-fold. 1000ஆய் மாற்றப் போகிறார். God is going to change his 1000ஆய் மாற்றப் போகிறார். God is going to multiply you in a உங்களை தான் thousand. உயர்த்தப் போகிறார். God is going to lift you. கவலைப்படாதீர்கள். Do not be worried. தேவன் அற்புதம் செய்கிறார். God is always doing miracles. பாருங்கள், 3 வானசாஸ்திரிகள் வந்தார்கள். 3 காணிக்கை செலுத்தினார்கள். Magi came from the east and they gave 3 gifts. ஃபர்ஸ்ட் காணிக்கை என்ன காணிக்கை? What is the first gift? பொன்னு. Gold. தங்கங்களை இயேசுவுக்கு கொடுத்தார்கள். They gave the gold. மனிதர்கள் மத்தியிலே மதிக்கப்படத்தக்கது தங்கம். Many people respect and give a reward for பரலோகம், gold. வீதி எல்லாம் தங்கம். All the heaven streets are made with gold. தங்கமயமான வீதியிலே ஆண்டவர் அங்கே அசைவாடிக் கொண்டிருக்கிறார். God is just moving in the heaven where it is said. அதற்காக அவருக்கு தங்கத்தை காணிக்கையாக கொடுத்தார்.
கொடுத்தார்கள். That's why they gave the offering of the gift as a gold. தேசத்தை ஆளுகிற ராஜாக்களுக்கு கொடுக்கும் காணிக்கை தங்கம். Those who are ruling the kingdom, kings were இயேசு ராஜாவாய் பிறந்தார். God, Jesus Christ was born as a king. லூக்கா 2:10-11 சொல்லுகிறது. Luke 2 chapter 2:10-11 says, 2:3 சொல்லுகிறது. 2 and 3 says, இயேசு ராஜாவாய் பிறந்தார். Jesus King of Jews was born. பூமியில ராஜாவாய் பிறந்தவர் இயேசு மாத்திரமே. Jesus is the only person who was born as a king in this world. அவர் பிறந்தபோது After he was born, அவர் ராஜா என்று ஏற்றுக்கொண்டு he accepted as a king. விஞ்ஞானிகள் அவருக்கு தங்கம் காணிக்கை கொடுத்தார்கள். That's why the Magi came and gave and give gift as a gold. விலையேறப்பட்ட காணிக்கையை கொடுத்தார்கள். It is really worthy. இரண்டாவது Second, என்ன கொடுத்தாங்க? what they gave as அந்த a அந்த second பகுதியை எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. just வாசிங்க. read that please. பொன்னை கொடுத்தார்கள். They gave gold, then தூப வர்க்கத்தை கொடுத்தார்கள். they gave incense. தூப வர்க்கம் யாருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை? Who has to be presented with the incense? சபையை நடத்தி தேவனை ஆராதிக்கிற ஆசாரியருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை. In the Old Testament, it is supposed to be given to the priest. அதாவது ஆசாரி மேய்ப்பர்களுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை. It is supposed to be given to the shepherds. தேவனுக்கு தங்கம், For God, it is a gold. ஆசாரியனுக்கு தூப வர்க்கம். For the priest, incense. தேவனுடைய வேலை செய்வதற்கான தேவைக்கான தூப வர்க்கத்தை கொடுத்தார்கள். To do a God's work, the God's servant. மூன்றாவது என்ன கொடுத்தார்கள்? Incense. மூன்றாவது என்ன What கொடுத்தார்கள்? is the third thing he was presented? கவனிக்கலாம். That is all. Just எடுத்தவங்க வாசிங்களேன். வெள்ளை போலத்தை கொடுத்தார்கள். they gave myrrh. வெள்ளை போலம் யாருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை? The myrrh who has to be presented. கவனியுங்கள். Please watch. நாம் இதிலே தெளிவாய் இருக்க வேண்டும். We should be clear in this. அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டும். We should be celebrating the good Christmas. நாம சிரிச்சிட்டு சந்தோஷமா இருந்துட்டு போவது அல்ல. Just not only to be happy, but we should have a தேவனுக்கு meaning. பயத்தோடு ஆராதிக்க வேண்டும். We have to worship God in a meaningful way. ஆண்டவருக்கு உண்மையாய் வேதத்தின்படி ஆராதிக்க வேண்டும். You have to worship God in the truth and according to the word of God. இரண்டாவது என்ன காணிக்கை கொடுத்தார்கள்? What they gave third. வெள்ளை போலம். வெள்ளை போலம் யாருக்கு கொடுக்க வேண்டிய They காணிக்கை? gave myrrh. Who has to be given that myrrh? தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்க வேண்டிய It காணிக்கை. has to be given to the prophet. தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை. It has to be given to the prophet. இயேசு மெய்யான தீர்க்கதரிசியாய் இந்த பூமியிலே இருந்தார். The Lord Jesus Christ was a true prophet in this world. அவர் வரப்போகிற எல்லாவற்றையும் சொன்னார். He is the one who always prophesied beforehand. செய்ய போகிற எல்லா காரியத்தையும் சொன்னார். Whatever he has to do, he told it preponderantly. உன்னை ஆசீர்வதிக்கும்படியே அவர் வந்தார். He came to bless you. பிரியமானவர்களே, My dear beloved people, சொன்னதை செய்தார். he always did the thing what he said. என்ன சொன்னார்? ஆசீர்வதிப்பதாக சொன்னார். He told, I will bless you. அப்போ நம்ம ஆலயத்துக்கு வரும்போது, அடுத்த கிறிஸ்துமஸ்க்கு வரும்போது இந்த 3 காணிக்கையும் கொண்டு வர வேண்டும். When you come next year to worship the Christmas, you have to bring 3 offerings. சபையை குறித்த தீர்க்க தரிசனத்துக்கு ஏற்ற தேவையான காணிக்கைகளை கர்த்தருக்கு செய்ய வேண்டும். The prophecy of the church which has to be fulfilled, you have to give offering according to that. ஆசாரியன் செய்கிற ஊழியத்திற்கு அவனுக்கு ஒரு சம்பளமாக, அவன் குடும்பத்துக்காக ஊழியத்தை செய்வதற்காக நம்மால் என்ற காணிக்கை கொடுக்க வேண்டும். The priest along with his family, since he is doing the ministry, he has to be fed and paid. You have to give offering according to that. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய விலையேறப்பெற்ற காணிக்கை பலியை கொடுக்க வேண்டும். And also you have to give an offering which is great to God. எத்தனை பேருக்கு புரியுது? How many of you really understand? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Lord, clap our hands and praise God. 3 காணிக்கைகளை நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். 3 offering is really very, very important. சந்தோஷமாய் கொடுக்க வேண்டும். You have to do this very gladly. மகிழ்ச்சியாய் கொடுக்க வேண்டும். You have to give this happily. தேவன் உங்களை கைவிட மாட்டார். Surely God will not forsake you. தேவன் உங்களை கைவிட மாட்டார். God will not forsake you. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல காணிக்கை தசம பாகம் வருகிற சபையை, The church which is getting more than 1 lakh, 1 ஏக்கர் நிலத்தை, the church which is getting 1 acre, அநேக ஆத்துமாக்களை the church which is having many souls, காணிக்கையாக ஒரு பாஸ்டருக்கு விட்டுட்டு வந்தேன். I really gave that church and the people as an offering to the another pastor. காணிக்கையாக ஒரு பாஸ்டருக்கு விட்டுட்டு
விட்டுட்டு வந்தேன். I just gave that as an offering to the another pastor. அந்த காணிக்கை அந்த சபை இப்பொழுது சிறப்பாக நடந்து Now கொண்டிருக்கிறது. the church is running and worship service are going on in a special way. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I really praise and thank God for that. அந்த ஸ்தானத்திலிருந்து 1000 மடங்கு கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார். From that day onwards, God has lifted me more than 1000 times. கரங்களை தட்டி கர்த்தரை Let us clap மகிழ்விப்போம். our hands and praise God. அந்த சபை நடத்தும் போது ஒருவருக்கு கூட என்னால் உதவ முடியவில்லை. Until that time, I could not help even one person. ஆனால் இப்போது Now, தேவ ஊழியர்கள் ஐக்கிய கூடுகையிலே ஊழியர்கள் ஐக்கியத்திலே the God servant prayer fellowship, in the fellowship, இந்த வருஷம் 107 பேருக்கு உதவி செய்தோம். I really gifted 107 pastors in this year. 60,000க்கு மேல செலவு பண்ண கர்த்தர் உதவி More செய்தார். than 60,000 were spent. எல்லாருக்கும் நம்ம டாக்டர் மங்கள்ராஜ் ஐயா கை மூலமா எல்லாருக்கும் gift கொடுத்தோம். Through the hand of the Dr. Mangalraj, we gave present as gifts. அது மாத்திரமல்ல, Not only that, 500 பேருக்கு gift வாங்கி கொடுத்து உதவி செய்திருக்கிறோம். more than 500 people were given gift. We helped them. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. கிட்டத்தட்ட 3 லட்சம் செலவு செய்து அந்த காரியங்களை செய்யும்படி தேவன் இந்த கைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். More than 3 lakhs we spent. God enabled this hand to. தேவனுக்காக விலையேறப்பட்டதை கொடுக்கும்போது Whenever you are giving the high offering to God. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. 7 இடங்களை விற்று சபைகளை கட்டினேன். The 7 places we just sold and constructed the church. தேவன் என்னை சும்மா விடல. God did not just put me in இன்னும் mind. ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். God is blessing me more and more. நீங்க கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும். If you are a giver, cheerful giver, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை உங்களுக்காக கொடுத்தாரே. God the Father gave His only begotten Son to us as an offering. ஆனால் தேவன் இந்த சபையே பார்க்காத சாரி அம்மா அவங்க இந்த சபைக்கு கொடுத்தாங்களே. Those who even did not see the church, but He gave to us. இங்க பாருங்க, இன்றைக்கு தான் அவங்க வந்திருக்கிறாங்க. Just today they came. காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Those who do not see and believe, they are blessed people. நீங்க பார்க்கிற உங்க சபைக்கு நீங்க தாங்க வேண்டும். Since you are just seeing this church, you have to uphold this church. எல்லாரும் ஒரு ஜெபம் செய்ய வேண்டும். You always must pray for this church. தேவனே, My God, உம்முடைய குமாரன் இயேசுவை எங்களுக்கு கொடுத்தீரையா. you gave your begotten Son to us. நான் இந்த சபைக்கு 1000 கொடுக்கணும். We have to give more than 1,000 rupees to us. லட்சமா கொடுக்கணும். We have to give lakhs and lakhs to the என்னை church. ஆசீர்வதியும். Lord bless me, என்னை Lord. ஆசீர்வதியும். Lord bless me, Lord. நீங்க ஜெபிக்கணும். You have to pray. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 1000 ரூபாய் காணிக்கை கொடுக்கணும். Each and every Sunday I have to give 1,000 rupees as an offering. ஐயா 10 ரூபாய் 100 ரூபாய் தான் போடுறேன், எனக்கு ஆசீர்வாதம் இல்ல. Lord, I just putting only 10 rupees or 100 rupees, because of that I did not get a blessing. என் தரித்திரம் மாறுவதாக. All the curses should be என் broken. குறைவு நீங்குவதாக. All the things which are lacking should be என்னை gone. ஆசீர்வதியும். என்னை Lord bless ஆசீர்வதியும். me, Lord. எத்தனை பேர் இந்த ஜெபத்தை செய்வீங்க? How many of you are willing to pray like this? கையும் தூக்க மாட்டேங்க, You are கையும் not தட்ட lifting your மாட்டேங்க. hands, Hallelujah you are not சொல்ல opening மாட்டேங்க. your mouth, and you are not saying hallelujah also. கை தட்டுவோம். ஆமென். Let us all clap our hands. நீங்க ஜெபம் பண்ணுனா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். If you pray, surely God is going to bless you. கர்த்தர் உங்களை பல ஆயிரங்கள் கொடுக்கும்போது நீங்க தேவனுக்கு 1000 கொடுக்க முடியும். When God gives thousands and thousands, you can give 1,000 rupees to God. தேவனுக்காக நாம் கொடுத்து பழக வேண்டும். You should have the habit of giving. எவ்வளவு படித்த விஞ்ஞானி வானசாஸ்திரி கொண்டு வந்து கொடுத்தார்களே. The Maggie who are a scholar, they gave. இயேசுவையே பார்க்கல, கிறிஸ்துமஸ் நாள் அவரை பார்த்தபோது கொடுத்தார்களே. They did not see, but during the Christmas they saw and gave. உண்மையை அறிந்து கொடுத்தார்களே. They did the truth and gave. சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது When you obey to the truth, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God will surely bless you. நிறைய பேசணும், ஆனா இல்ல பேச முடியல. I really want to talk more, but I don't know. நாங்க இப்போ என் மனைவி ஒரு பாட்டு பாடணும் ஜெபம் பண்ண ஆசைப்பட்டோம். எங்க உடன் பாஸ்டர் ஒரு பாட்டு பாடணும் ஜெபம் பண்ண ஆசைப்பட்டோம். நேரம் போயிடுச்சு. My wife has to sing one song, and also assistant pastor has to sing one song, but the time is up.
ஆனால் இப்போ முடியல. We could not. இப்போ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு பல்லவி பாடுவோம். ஒரு பாட்டு இல்லை, ஒரே ஒரு பல்லவி பாட போகிறோம். Together with 3 we are going to just sing. கூட சேர்ந்து சத்தமாக கைத்தட்டி நீங்களும் பாடுங்க. When we sing, you just join with us. 3 மணி நேரம் நாங்கள் பாடுவோம். ஆனால் இப்போ அப்படி பாட மாட்டோம், ஒரே ஒரு சரணம் பாடுகிறோம். We are just going to sing only one stanza. கடந்த நாளில் டிவியில் 3 மணி நேரம் நாங்கள் பாடணும். During the birthday, we were singing 3 hours in the TV. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. ஒரே ஒரு சரணம் பாட Only போறோம். one stanza. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் சான்ஸ் கொடுக்கணும். Because I have given chance to both of them. ஐயா நீங்களும் என் கூட பாடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நாங்கள் 2 பேரும் பாடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். சொல்லுங்க. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே மக்களுக்கு சமாதானம். சமாதானம். அல்லேலூயா. இதுதான் பாட்டு. அல்லேலூயா. சத்தமாக கை தட்டி பாடுவோமா? நம்மளோட சேர்ந்து பாடணும், மகிழ்ச்சியாக பாடணும், சந்தோஷமாக பாடணும். சரியா? நாங்கள் எல்லாரும் உற்சாகமாக பாட போகிறோம். ஐயா நாங்கள் 4 பேர் பாட போகிறோம். நாங்கள் 4 பேர் யாருன்னா தானியேலு, சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ வச்சுக்காங்க. சரியா? நாங்கள் பாட போகிறோம், நீங்களும் பாட போகிறீங்க. ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. பிரம்மடியா. இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே மக்களுக்கு சமாதானம், சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், பூமியிலே சமாதானம், சமாதானம், சமாதானம். ஓ இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே மக்களுக்கு சமாதானம், சமாதானம், சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலோசனை கர்த்தரானந்தம், நித்திய பிதாவால் நித்திய ராஜ்யம். ஆலோசனை கர்த்தரானந்தம், நித்திய பிதாவால் நித்திய ராஜ்யம். பாலகன் பிறந்ததால் பரிசுத்தம், கௌமாரன் பிறந்ததால் புதுவரம். பாலகன் பிறந்ததால் பரிசுத்தம், கௌமாரன் பிறந்ததால் புதுவரம். ஓ இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே மக்களுக்கு சமாதானம், சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. Happy Christmas, 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 Happy Christmas. பாடம் பண்ணுறீங்களே, நம்ம இருக்கிறீங்க, கொஞ்சம் சத்தமாக பாடுங்களேன். பிறந்திருக்கிறார் மட்டுமாவது சொல்லுங்களேன். சமாதானம் மட்டும் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், பிறந்திருக்கிறார் மட்டும் சொல்லுங்க. சமாதானம், அந்த சமாதானம் மட்டும் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க. சொல்லுங்க. பாட போகிறோம். சத்தமாக பாடுறீங்களா? கை நல்ல வேகமாக தட்டுங்க. பக்கத்தில் நல்ல கை வேகமாக தட்டுங்க. உங்கள் கை வலி, இடுப்பு வலி எல்லாம் பறந்துடும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு கொண்டாட்டத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு பெரிய காரியம் ஆண்டவர் இனி செய்ய போகிறார். அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறப் போகிறது. அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோம். அல்லேலூயா. ஆலோசனை கர்த்தர் ஆனந்தம், நித்திய பிதாவால் நித்திய ராஜ்யம். ஆலோசனை கர்த்தர் ஆனந்தம், நித்திய பிதா நித்திய ராஜ்யம். பாலகன் பிறந்ததால் பரிசுத்தம், குமாரன் பிறந்ததால் புதுவரம். பாலகன் பிறந்ததால் பரிசுத்தம், குமாரன் பிறந்ததால் புதுவரம். ஓ இயேசு கிறிஸ்து
அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா அவர்களுக்கு நன்றி. உட்காருங்க, இங்க உட்காருங்க. பாஸ்டர் விக்டர் அவர்களுக்கு நன்றி. ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்முடைய மத்தியிலே சிறப்பு விருந்தினராய் வந்திருக்கிறதான ஸ்தோத்திரம் டாக்டர் சார்லி மங்கள்ராஜ் அம்மா அவர்கள். மங்கள்ராஜ் சார்லி மங்கள்ராஜ் அம்மா அவர்கள் இப்போ நம்முடைய மத்தியில் சில வார்த்தைகளை சொல்லி ஒரு பாட்டு பாடுவாங்க. அவங்க இன்னைக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சொல்கிறாங்க. பாஸ்டர்கிட்ட சொன்னேன், ஐயா அம்மா வராங்க அப்படின்னு சொன்னேன். அம்மா இது வரைக்கும் எங்கள் வீட்டு கூட வரல. நீங்கள் தான் பாக்கியவாங்க. எங்கள் ஊழியர்களுக்கு கூட வரல. ஆனால் உங்களை ரொம்ப நேசிக்கிறோம். அல்லேலூயா. முதலாவதாக நாம் 1200 சதுரடி கட்டின டேவிட் பாண்டியன் ஐயா சர்ச்சுக்கு வந்தாங்க. அது அவங்க தான் கட்டி கொடுத்தாங்க. வந்தாங்க. ஒரு பப்ளிக் மீட்டிங் நல்லா அருமையாக பாட்டு பாடி அழகாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஐயா காலை கீழே வைக்கல, அப்படியே குதிச்சு சந்தோஷப்படுறாரு பிஷப் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்கள். அம்மா வந்துட்டாங்கன்னு இவருக்கு சொன்ன உடனே நேற்று உட்கார்ந்தவர் எந்திரிச்சு குதிச்சிட்டாரு. ஐயா நீங்கள் பணம் கொடுத்தது கூட சந்தோஷம் ஐயா, நீங்கள் வர்றது கூட எனக்கு சந்தோஷம், அம்மா வர்றது ரொம்ப சந்தோஷம். 3 முறை சொன்னார். எல்லாரும் கரங்களை கட்டி ஆண்டவர். அவங்க ரொம்ப அமைதியானவங்க. முன்னாடி நிற்க விரும்ப மாட்டாங்க. மறைந்திருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். சிறப்பாய் பாட்டு பாடுகிறார்கள். சிறப்பாய் ஆண்டவரை கனம் பண்ணுகிறார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம் என்னன்னா, எங்கள் ஐயாவுக்கு துணைவியா. எங்கள் ஐயா நம்ம ஐக்கியத்தில் சேர்ந்தது முதல் ஆண்டவர் ஐயாவை பல காரியத்துக்கு நம்ம ஐக்கியத்தில் பயன்படுத்தி வருகிறார். அநேக ஊழியத்தின் எல்லைகள் விரிவாகி கொண்டிருக்கிறது. ஆமென். இப்பொழுது அவர்களுக்கு சால்வை அணிவித்து கனப்படுத்தும்படியாய் நாங்கள் விரும்புகிறோம். பாஸ்டர் கிப்டா அவர்களும் பேரம்மா ஸ்டெல்லா அவர்களும் வந்து அவர்களை கனம் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேரும் முன்னாடி வந்து கனம் பண்ணும்படியாய் வேண்டிக் கொள்கிறேன். அம்மா அப்படின்னு ஒரு அந்த சைடு வந்துங்க, ஒரு இந்த சைடு. தெபராமா பாஸ்டர் தெபராமா வாங்க, தெபராமா வாங்க. 3வது பாஸ்டர் அம்மா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் வந்துடுங்க. அம்மா கூட நின்றுக்கங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் கரம் தட்டி இப்பொழுது அவர்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து எங்கள் சபைக்கு வந்ததற்காக நன்றி செலுத்தி எங்களுக்கு இந்த பணத்தை செலுத்துகிறோம். நீங்கள் இப்பொழுது ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஒரு பாடலை பாடி என் தேவனை மகிமைப்படுத்த நாங்கள் அன்பாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரு கல்லூரியில் வேலை பார்த்து வருகிறேன். அதனால் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர மற்ற நாட்களில் நான் வேலைக்கு செல்வதால் என்னால் அதிகமாக இந்த ஊழியர்களில் பங்கு பெற முடியவில்லை. இது இப்போ என்னுடைய வெக்கேஷன் பீரியட்னால என் கணவரோடு சேர்ந்து ஒரு சில இடங்களுக்கு வர கடவுள் எனக்கு போய் சேர்த்துக்கிறார். இன்றைய தினத்திலும் உங்கள் எல்லாரையும் பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் என்னை வரவேற்ற விதம் அது மிகவும் சந்தோஷம். ஏனென்றால் நான் அந்த அளவுக்கு பாத்திரம்லாம் கிடையாது. ஐம் நாட் வர்தி அந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிற அளவுக்கு தான். பட் கடவுள் என்னையும் இப்படிப்பட்ட இடத்திலே உயர்த்தி வைத்ததுக்காக நன்றி. என்னுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களிலே கடவுளுடைய கிருபையை நான் பார்த்து வருகிறேன். முக்கியமான காரியங்களில் ஒன்று வந்து என்னுடைய மகள் படிப்பு விஷயம். அவள் கொஞ்சம் படிப்பிலே கஷ்டப்பட்டு படிப்பவள். மிக கஷ்டப்பட்டு அவள் கூடவே சேர்ந்து நான் ஒரு சில காரியங்களிலே அவளுக்கு உதவி செய்வது உண்டு. ஆனாலும் கடவுளுடைய மிகப்பெரிய கிருபையினால் அவளும் 12ஆம் வகுப்பு முடித்து இப்போது ஒரு கல்லூரியிலே அவளுக்கு நல்ல ஒரு கல்லூரியிலே இன்ஜினியரிங் படிக்க கடவுள் கிருபை பாராட்டியிருக்கிறார்.
அது மட்டுமல்லாது என்னுடைய சரீரத்திலே அல்சர் போன்ற காரியங்களில் நான் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நாட்கள் உண்டு. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் மிகவும் அழுது ஜெபித்த காலங்கள்லாம் உண்டு. அந்த நாட்களிலே கடவுள் என்னை அபரிவிதமாய் ஆசீர்வதித்து அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்திலேருந்து கம்ப்ளீட்டாக என்னை வெளியே வர கடவுள் கிருபை செய்திருக்கார். அது மட்டும் அல்லாது என்னுடைய வேலை ஸ்தலங்களிலே சரி, மற்ற காரியங்களிலும் சரி, சமாதானத்தை எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலே நான் சென்ற நாட்கள் உண்டு. பலர் மூலமாக எனக்கு பல பிரச்சனைகள் இருந்த நாட்களிலும் தேவன் என்னை எவ்வளவு கீழே என்னை புஷ் பண்ணாலும் ஆண்டவர் என்னை மேலே உயர்த்தி வருகிறதை நான் கண்கூடாக பார்த்து வருகிறேன். ஆனால் இதில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் தாழ்த்தப்பட்டு, இல்லாட்டி உங்கள் குடும்பங்களிலே நீங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டு, இல்லாட்டி இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களை பழி வாங்கவோ இல்லாட்டி உங்களை தாழ்த்தணும், உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, கடவுள் உங்களுக்காக போராடுவார். யுத்தம் கர்த்தருடையது, பழி வாங்குவது என்னுடையது அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்கிறார். உனக்கு எதிராக ஆலயம் இறங்கினாலும் நம்ம ஒன்றுமே பண்ணாது. உன் வலது பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ நமக்காக கடவுள் வந்து யுத்தம் பண்ணுவார். நம்ம வந்து ஒரு வெற்றியாளராக தான் நம்ம வருவோம். அதனால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரலாம். ஒருவேளை உங்கள் குடும்பங்கள்லேருந்து வரலாம், இல்லாட்டி உங்களுடைய சொந்த பிள்ளைங்க மூலமாக கூட உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் வேலை ஸ்தலங்களில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு சரீரத்தில் ஏதாவது சுகவீனம் இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு வெளியில் இடங்களில் நீங்கள் எதிர்பார்க்குறாத வெளியில் இடங்கள்லேருந்து கூட உங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம். அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க போல ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும், நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்து பெரிய மலை போல் இருந்தாலும் அதை பனி போல் மாற்றுவதற்கு கடவுளால் முடியும். அதனால் நீங்கள் எந்த மனம் சோர்ந்து போகாமல் நீங்கள் வந்து உற்சாகமாக முதல்ல நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். டெய்லி பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி நீங்கள் கடவுளுக்குள்ளே இருக்கும்போது உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த தினத்தில் நம்ம பிறப்பின் பண்டிகை கொண்டாடுகிறதுனால நான் வந்து ஒரு பாட்டு பாடணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு தெரிந்த பாடலாக இருந்தால் நீங்கள் என் கூட சேர்ந்து நீங்கள் பாடுங்க.
ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைங்க ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் ஒன்று போட போகிறாங்க. ஸோ ஒரு 5-10 நிமிடத்துக்குள்ள ஸ்கிரிப்ட் முடிச்சோடனே நம்ம தேவ செய்தி நம்ம கேட்க ஆயத்தமாக போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது நடத்துறவங்க டக்குன்னு கொஞ்சம் அந்த கைட் பண்ணணுமா கை சொல்லலாம். இப்போ நம்ம கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் வந்து பைபிள் வேர்சஸ் பார்த்தலாம். ஸ்வீட்டி வந்து பைபிள் வேர்சஸ் சொல்லுவாங்க. சங்கீதம் 91 ஒரு அதிகாரம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறார் என்று சொல்லுவேன். அவர் என் தமது சிறகுகளால் என்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுவார். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமாக இருக்கும். இரவில் தாகம் பயணத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமான கொள்ள நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காத்துக்கும் நீ பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது புறத்தில் 10,000 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கர் வரும் பலனை காண்பாய். நீ எனக்கு அடைக்கலமாக இருக்க உன்னதமான கர்த்தரை நீ தாபனமாக்கி கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் ஏறாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளினாலே ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மீதும் வீரான் பாம்பின் மீதும் நீ நடந்து பால சிங்கத்தின் வலு சர்வத்தை மிதித்து போடுவாய். அவர் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கபடியால் அவனை உயர்ந்த ஸ்தலங்களில் வைப்பேன். நீடித்த நாட்களை அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்.